எல்லா மனிதனுக்குள்ளேயும் ஒரு மிருகத்தோட குணாதிசயங்கள் இருக்கும். இப்போ நம்ம அந்த மிருகத்தை கண்டுபிடிச்சோம்னா இந்த ராகேஷோட கதாபாத்திரத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பான் அந்த டெக்ஸ்ட்டில். இவன் இந்த மாதிரி இப்படி இருப்பான், இந்த படிச்சிருப்பான், இந்த ஃபேமிலி இருப்பான். அவனோட குணங்கள் எல்லாத்தையும் வந்து பேட்ச் பண்ணி ஏதோ ஒரு அனிமல் கூட இருக்கும். இப்போ நம்ம அனிமலோடைய குணாதிசயங்களை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா ஒரு கதாபாத்திரத்துக்குள்ளே அது போட்டு அந்த கதாபாத்திரத்தை எப்படி காப்பாற்றலான்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இந்த மெத்தட் ஆக்டிங்கில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு கதாபாத்திரத்தை வந்து நீங்கள் பவர்ஃபுல்லாக காமிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த கதாபாத்திரத்தோட மிருக குணத்தை என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் எந்த மிருகத்தாங்க எடுத்துக்கோங்க, இந்த மிருகத்தோடைய குணாதிசயங்களை நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஏன்னா சில ஆக்டர்ஸ் நீங்கள் நடிக்கும்போது பாருங்கள், இவர் தான் நடிக்கிறேன்னு தெரியும், ஆனால் உங்கள் கண்ணோட மேஜிக்கலாக இவர் வேறு ஆள் மாதிரி தெரியுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நேற்றுக்கு இவங்க ஸ்வேச்சா வந்து ஒரு சிம்பிளாக இருந்தாங்க, ஒரு முஸ்லீம் கேரக்டர் வந்து எடுத்துக்கிட்டாங்க. எடுக்கும்போது அவங்க வெறும் கேரக்டர் எடுத்து நடிக்கலை. இந்த கணக்கு வழியில் இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட், செத்துப்போன ஹஸ்பண்டோட பேசக்கூடிய சாப்பாடு, சமாதி கிட்டே உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே பேசக்கூடிய அந்த ஒரு ஐடியாலஜி எடுத்துக்கிட்டு இங்கே வந்து இங்கே பேசுகிறான். இந்த சப்ஜெக்டோடைய வேல்யூ வந்து இங்கே போடும்போது ரொம்ப பிரமாதமாக வந்து வேறு ஒரு கதாபாத்திரத்தை வெளிப்படுத்துகிறான். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு யூனிவர்சல் மெசேஜ் என்ன சொல்கிறான்னா, நான் உன்னை காதலிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், உனக்கு எனக்கு வித்தியாசம் என்ன, இந்த பொட்டு தானே, பொட்டு எடுத்தால் நான் இஸ்லாமிய பொண்ணு, பொட்டு போட்டால் நான் இந்தியன் பொண்ணு, உனக்கு தடையாக இருந்தால் நான் எடுத்துடுறேன், வேணும்னா வச்சுக்கிறேன் அப்படின்றான். இது வந்து ஸ்கிரிப்ட் கிடையாது, கதாபாத்திரத்தினுடைய ஒரிஜினாலிட்டி. ஸ்வேச்சாவிலிருந்து கனகவல்லியை மாறும்போது இல்லை இஸ்லாமியை மாறும்பொழுது அது அந்த கேரக்டருடைய ஒரிஜினாலிட்டி அதுக்குள்ளே வருது. இதுதான் வந்து இந்த மேஜிக் நடக்கும். ஒரு ஆக்டர் வந்து ஒரு கேரக்டர் போர்ட்ரேட் பண்ணும்போது இந்த மேஜிக் நடக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இதை தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த அனிமல் இதை நம்ம போகிறோம், சரியா? எந்த மிருகம் நீங்கள் எடுத்துக்கீங்க, அந்த மிருகத்தை எடுத்துக்கிட்டு மிருகமாக அப்படி இல்லைன்னா இது கிடையாது. பூனை கத்திக்கிட்டே இருக்காது, நான் என்ன செவத்து பார்த்து மாத்திரம் பேசிக்கிட்டே இருக்காது, சிங்கம்னு எப்போ பாரு வேட்டையாடிக்கிட்டே இருக்காது, குதிரை எப்போ பாரு ஓடிக்கிட்டே இருக்காது, எலினா எப்போ பாரு தின்னுக்கிட்டே இருக்காது. தெர் இஸ் அ கேரக்டர் இருக்குது. ஒரு எலியோட கேரக்டர் என்ன? பூனை பார்த்து எலி என்ன பண்ணும், எலியை பார்த்து பூனை என்ன பண்ணும், அந்த பாடி லாங்குவேஜ் என்ன, அந்த பார்வை என்ன, அதோட ஆட்டிடியூட் என்ன, சிங்கம் என்ன பண்ணும், நாய் என்ன பண்ணும், அணில் என்ன பண்ணும், இப்படி ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதோட குணாதிசயங்களை நீங்கள் முதல்ல போர்ட்ரேட் பண்ணணும். கஷ்டம், பட் இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக முக்கியம். அந்த நாலேஜ் உங்களுக்கு தேவைன்னா இது நம்ம பண்ணணும், சரியா? ஸ்டார்ட். Him.